ஸ்ரீ குருபியோ நமக. சுந்தரகாண்டம் 17வது சர்க்கம். அரக்கிகளின் தோற்றம். அப்போது ஏரியின் நீல நிற தண்ணீரில் ஒரு அன்னம் தோன்றுவது போல் தாமரை நிறம் கொண்ட இயற்கையிலேயே தூய்மையான சந்திரன் தெளிந்த வானத்தில் எழுந்தது. வாயுபுத்திரருக்கு உதவி செய்வது போல் தன் குளிர்ந்த ஒளி மிகுந்த கிரணங்களை வீசியது. அதிக எடை ஏற்றப்பட்ட கப்பல் ஒன்று அதை கரையேற்றும் முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்த பின் கைவிடப்பட்டது போன்ற தோற்றத்துடன் துயரினால் அழுத்தப்பட்டு விரக்தியான மனநிலையில் அமர்ந்திருந்த சீதையின் முகத்தை அந்த ஒளியில் ஹனுமானால் தெளிவாக பார்க்க முடிந்தது. அப்போது சீதைக்கு அருகில் அமர்ந்திருந்த கொடூர தோற்றங்களுடன் காட்சியளித்த அரக்கிகளை ஹனுமான் பார்த்தார். சிலர் ஒரு கண்ணுடனும், சிலர் ஒரு காதுடனும், சிலர் கொம்பு போன்ற காதுடனும், சிலர் காதே இல்லாமலும், சிலர் பாதி காதுடனும் இருந்தனர். சிலரது மூக்கு துவாரம் அவர்களது தலையில் இருந்தது. சிலருக்கு மிக பெரிய தலையும் உருவமும் இருந்தன. சிலர் மெலிந்த உடலுடனும் உயரமாகவும் கழுத்து மெலிந்தும் காணப்பட்டனர். சிலர் உடலில் அடர்த்தியான ரோமம் இருந்தது. சிலர் உடலில் ரோமமே இல்லை. வேறு சிலர் உடலில் கம்பளி போன்ற ரோமம் இருந்தது. சிலரது நெற்றிகளும் காதுகளும் சாய்ந்திருந்தன. சிலரது வயிறுகள் சாய்ந்திருந்தன. சிலரது உதடுகள் வெளியே துருத்திக் கொண்டிருந்தன. சிலரது முகங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. சிலரது முழங்கால் முட்டிகள் தொங்கியபடி காணப்பட்டன. சிலர் குள்ளமாகவும் பருமனாகவும் இருந்தனர். சிலரது முதுகில் கூன் விழுந்திருந்தது. சிலர் உடல் பருத்தும் சிலர் உடல் சிறுத்தும் காணப்பட்டனர். சிலரது அவயவங்கள் உடைந்திருந்தன. சிலரது கண்கள் மஞ்சளாக இருந்தன. சிலரது முகங்கள் விகாரமாக இருந்தன. சிலரது தோற்றம் அச்சமூட்டுவதாக இருந்தது. வேறு பல விகாரமான தோற்றங்களையும் அவர் கண்டார். சிலர் மஞ்சள் நிறம் கொண்டவர்களாகவும் சிலர் கருப்பு நிறம் கொண்டவர்களாகவும் இருந்தனர். சிலர் கோபம் கொண்டவர்களாகவும் சிலர் சண்டை போடும் இயல்புகளுடையவராகவும் இருந்தனர். சிலர் கையில் சூலம் வைத்திருந்தனர். சிலர் கையில் சுத்தியல்களையும் சிலர் கட்டைகளையும் வைத்திருந்தனர். பன்றி, மான், புலி, எருமை, ஆடு, நரி போன்ற பல்வகை மிருகங்களின் முகத்தோற்றங்களை கொண்டவர்கள் அங்கே இருந்தனர். யானை, ஒட்டகம், குதிரை போன்ற மிருகங்களின் கால்களை போன்ற கால்களை கொண்டவர்களும் அங்கே இருந்தனர். சிலரது உடலுக்கு மேல் கழுத்தே இல்லாமல் தோள்களுக்கு மேல் தலை அமர்ந்திருந்த தோற்றத்துடன் இருந்தனர். சிலருக்கு ஒரு கை மட்டும் இருந்தது. சிலருக்கு ஒரு கால் மட்டும் இருந்தது. சிலரது காதுகள் கழுதை, நாய், பசு, யானை, சிங்கம் போன்ற மிருகங்களின் காதுகளை ஒத்திருந்தன. சிலர் மூக்கே இல்லாமலும் சிலர் நீண்ட மூக்குடனும் சிலர் குறுக்குவாட்டில் அமைந்த மூக்குடனும் இருந்தனர். யானையின் தும்பிக்கை போன்று மூக்கு அமைந்தவர்கள் சிலரும் நெற்றியில் மூக்கு அமைந்த சிலரும் அங்கே இருந்தனர். யானையின் பாதம் போன்றும் பசுவின் குழம்பு போன்றும் பாதங்கள் அமைந்தவர்களும் இருந்தனர். சிலருக்கு கால்களின் நீளமாக முடி வளர்ந்திருந்தது. சிலர் பெரிய கழுத்துடனும் பெரிய தலையுடனும் இருந்தனர். சிலரது கண்களும் வாயும் வெளியே துருத்தி கொண்டிருந்தன. சிலருக்கு நீண்ட நாக்கும் நீண்ட நகங்களும் இருந்தன. ஆடு, யானை, பசு, காட்டுப்பன்றி, குதிரை, ஒட்டகம், கழுதை போன்ற முகம் கொண்டவர்களும் அங்கே இருந்தனர். சிலரது கைகளில் சூலம், கம்பு போன்ற ஆயுதங்கள் இருந்தன. சிலர் எளிதில் கோபப்படுவார்கள். சிலர் சண்டை போடும் இயல்புடையவர்கள். சிலருக்கு ரம்பம் போன்ற பற்கள் இருந்தன. சிலருக்கு செப்பு நிறத்தில் நீண்ட முடி இருந்தது. சிலர் மாமிசம் உண்பதிலும் மது அருந்துவதிலும் ஆர்வம் மிகுந்தவர்கள். சிலரது உடல்களில் இரத்தமும் சதை துணுக்குகளும் பதிந்திருந்தன. சிலர் மாமிசமும் மதுமும் மட்டுமே அருந்துபவர்கள். சிலரது தோற்றம் பார்ப்பவர்களை மயிர்கூச்செறிய செய்யும் அளவுக்கு பயங்கரமாக இருந்தது. சிலருக்கு தந்தம் போல நீளமான பற்கள் இருந்தன. அந்த மரத்தை சுற்றிலும் இருந்த அரக்கிகள் இது போன்று பல்வகை தோற்றங்களுடன் இருந்ததை ஹனுமான் பார்த்தார். அந்த அசோகவனத்தின் நடுவில் சீதை அமர்ந்திருந்ததை ஹனுமான் பார்த்தார். குற்றமற்ற அந்த ஜானகி ஒளி இழந்து துயரின் அழுத்தத்தினால் துவண்டு போயிருந்தார். வாரப்படாமல் புழுதி படர்ந்த தலையுடன் இருந்த அவர் தோற்றம் தன் புண்ணிய காலம் முடிந்த ஒரு நட்சத்திரம் பூமியில் விழுந்தது போல இருந்தது. பதிவிரதையான அவர் இப்போது தன் கணவரை சந்திக்க வழியில்லாதவராக பெரும் துயரில் ஆழ்ந்திருந்தார். விலை உயர்ந்த ஆபரணங்கள் ஏதும் அணிந்திராத அவருக்கு பதிபக்தி ஒன்றே ஆபரணமாக அமைந்திருந்தது. உறவினர்கள் அனைவரையும் விட்டு பிரிந்து இப்போது அவர் அரக்கர் தலைவனான ராவணனின் கட்டுப்பாட்டில் இருந்தார். தன் கூட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு ஒரு சிங்கத்தின் பிடியில் சிக்கிக்கொண்ட யானைக்குட்டியின் நிலை போன்றிருந்தது அவரது நிலை. மழைக்காலம் முடிந்து இலையுதிர் காலம் துவங்கும் சமயம் மேகங்களுக்கு இடையே மங்கலாக தோன்றும் இளம்பிறை போல் காணப்பட்டார் அவர்.
நீராடாததால் அவரது சருமம் மங்கலாகி இருந்தது. தந்திகள் அறுக்கப்பட்ட வீணை போன்று தோற்றமளித்தார் அவர். முன்பு தன் கணவருடன் இணைந்திருந்த அவர் இப்போது அரக்கிகளுடன் இருக்கும் நிலையை தாங்க முடியாமல் துயரக்கடலில் ஆழ்ந்திருந்தார். பூத்துக் குலுங்கும் கொடி போன்ற தோற்றமுடைய அவர் அரக்கர்களால் சூழப்பட்டிருந்த நிலையில் தீமை விளைவிக்கும் கிரகங்களினால் சூழப்பட்ட ரோகிணி நட்சத்திரம் போல் இருந்தார். அலங்காரம் ஏதும் இல்லாமலேயே இயல்பாகவே அழகான தோற்றமுடைய அவர் சேறுபடிந்த தாமரை மலர் அழகாக இருந்தாலும் பிரகாசமாக இல்லாதது போல் தோன்றினார். அவர் கசங்கிய அழுக்கடைந்த ஒற்றை ஆடை அணிந்திருந்தார். அவரது மான்விழிகள் மங்கலாக இருந்தாலும் ஒளியை இழக்கவில்லை. தன் கணவரின் ஆற்றலை பற்றி நினைத்து கொண்டிருந்த அவருக்கு கற்பு மட்டும்தான் காவலாக இருந்தது. சீதையை கண்டதில் தன் முயற்சிகள் பலனடைந்து விட்டதை எண்ணி மகிழ்ச்சியடைந்தார் வாயுபுத்திரர். மிரண்டு போன மானை போல் அங்கும் இங்கும் தன் பார்வையை செலுத்திக் கொண்டிருந்த சீதையின் மூச்சுக்காற்றின் உஷ்ணம் அந்த வனத்தில் இருந்த எல்லா மரங்களின் இலைகளையும் வாடிவிடச் செய்யும் அளவுக்கு கடுமையாக இருந்தது. ஆபரணங்கள் ஏதும் அணியாத நிலையிலும் அழகாக தோற்றமளித்தார். அவரது எல்லாவிதமான துயரங்களும் மொத்தமாக ஒரு வடிவம் எடுத்தது போல் தோற்றமளித்தார். சீதையை கண்டதில் ஆனந்த கண்ணீர் வடித்த ஹனுமான் தன் மனதுக்குள் ராமரை வணங்கினார். சீதையை கண்டதால் அளவற்ற மகிழ்ச்சியடைந்த அந்த வீரர் தன் மனதில் ராமரையும் லக்ஷ்மணரையும் வணங்கியபடி அந்த மரத்தில் மறைந்தபடி அமர்ந்திருந்தார். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஆஞ்சநேயா. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். 17வது சர்க்கம் நிறைவடைந்தது. 18வது சர்க்கம் நாளை தொடரும்.